இதுவும் கோல்டு விலையேறுச்சுன்னா இதுவும் விலையேறும் அப்படின்றது தான் கோல்டு பீஸ் சொல்லுவோம். ஸோ கோல்டு பீஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். ஃபுல் ஸ்ட்ரெச்சாக வந்து மேலே போயிருக்கு. அப்போ கீழே வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி அப்போ இதெல்லாம் பண்ணலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். சார் ஆக்சுவலி டாடா மோட்டார்ஸ் பெரிய கம்பெனி, நல்ல ஒரு பிராண்டு டாட்டா. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கிட்ட 40% மேலே டவுன் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்தே பாரத் வந்து இப்போ ஒரு 50 ட்ரெயின்ஸ் இருக்குன்னா ஒரு 150 ட்ரெயின்ஸாக வந்து ஆக்க போகிறாங்க. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அப்போ இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி. ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன் சார். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக டெக்னிக்கல் அனலிஸ்ட் அண்ட் ஆல்சோ ட்ரேட் ஃப்ளையர்ஸோட எம்டி மிஸ்டர் பரத் தான் நம்ம வர வச்சுருக்கோம். ஹலோ சார். வணக்கம் சார். ஆக்சுவலி டாடா மோட்டார்ஸ் ரொம்ப பேசும் பொருளாக இருந்துச்சு. ஏன்னா நல்ல ஒரு பெரிய கம்பெனி, நல்ல ஒரு பிராண்டு டாட்டா. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கிட்ட 40%க்கு மேலே டவுன் ஆயிருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இங்கே பேசக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் அப்படின்றதும் நம்ம சொல்ல வரது கிடையாது. இந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்குறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இதெல்லாம் வந்து உங்களோட ஓன் டேர்ம்ஸில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தான். அதை ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக எப்படி ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறனால தான் நம்ம எக்ஸ்பர்ட்டையும் நம்ம வர சொல்லியிருக்கோம். ஸோ இது டிஸ்க்ளைமராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து பார்க்கும்போது இப்போ எல்லாருக்குமே தெரியும், டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. பட் ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி ஏன் வந்து இப்போ ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50% கிட்ட வந்து நம்மளுக்கு ஃபாலோ இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1180 வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேடான ஒரு ஸ்கிரிப்ட். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 618 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 50% கிட்ட வந்து ஃபாலோ இருக்குது. இப்போ எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம், இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஒரு ஸ்டாக் ஃபால் ஆகிறதுனால மட்டும் அதில் போய்ட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். அது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, சும்மா பிளைண்டாக போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாக் வந்து நம்ம பிக் பண்ண போகிறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு எஸ்ஐபி இதுக்கு பிக் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பேஸ் பண்ணிட்டு தான் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு கிளியரான ஒரு வியூ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு 50%. ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து இந்த ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் வந்து பார்க்கும்போது ஒரு தடவையும் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஒரு ஹை போயிட்டுக்கப்புறம் ஒரு மேஜரான ஒரு ஃபால் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து திரும்பி அடுத்தடுத்த ஹைஸ்க்கு வந்து போயிருக்கு. இப்போ ப்ரீவியஸாக நீங்கள் வந்து ஒரு 2006 அந்த டைமில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ 2006 பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து அரௌண்ட் ஒரு 200 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆச்சு. 200 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆனது. இப்போ இதில் வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் ஃபால் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 87% கிட்ட வந்து ஃபால் இருக்குது. ஸோ ஓகே, அடுத்தது வந்து நம்மளுக்கு அடுத்த ஒரு ஹை வந்து போயிருக்கு. இப்போ இந்த ஹைலேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்து ஃபால் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 600 ருபீஸ் கிட்ட வந்து ஒரு ஹை போயிருக்கு. இப்போது இந்த ஹைலேருந்து எவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 55% கிட்ட வந்து ஃபால் இருக்குது. இதே திரும்பி வந்து நம்மளுக்கு வந்து அது மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆனதுனால திரும்பி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து அதே 87% கிட்ட வந்து இந்த ஸ்டாக் ஃபால் இருக்குது. அப்போது இந்த ஸ்டாக்கோட ஒரு நேச்சர் என்னன்னா ஒரு தடவையும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹை ஹிட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% கிட்ட வந்து ஃபால் ஆகுது. அப்போ இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு 50% கிட்ட வந்து நம்மளுக்கு ஃபால் இருக்குது. இப்போ நம்ம செபி ரூல்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ நமக்கு ப்ரீவியஸாக அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு மேஜராக இங்கே வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனடும், கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போது இந்த சப்போர்ட்டில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே வந்து நமக்கு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2017 வந்து இந்த இடம் நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆயிருக்கு. அப்போ இதில் வந்து நமக்கு ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நியர்பை சப்போர்ட்னு சொல்லி பார்க்கும்போது 518. அப்போது இது வந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டான டைமா அப்படின்னா என்னோட இது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா இதில் போய்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகாமல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லோ ப்ரைஸ் வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் இம்பார்ட்டன்ஸ்
சொன்னால் இப்போது மார்க்கெட்டில் வந்து எதுவுமே புதுசாக நடக்குது. மார்க்கெட்டில் வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயம் வந்து ரிப்பீட் ஆகிறது தான் திருப்பி திரும்பி நமக்கு வந்து ரிப்பீட் ஆகும். இது வந்து நீங்கள் வந்து நிஃப்டியோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதை எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, இப்போ கோல்டு எல்லாமே வந்து ஒரு விஷயம் என்ன நடக்குதோ அதுதான் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து நடக்கும். அதனால் எப்பயுமே வந்து இப்போ அதானி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80%. இப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்லையும் நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80% கிட்ட வந்து ஃபாலோ இருக்கும். பட் அது வந்து நம்ம என்ன நினச்சிருப்போம், கிராஷ்னு நினச்சிருப்போம். பட் அந்த ஸ்டாக்கோட நேச்சர் வந்து அது அப்போ ஒரு கேரக்டர் வந்து அப்போ ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. அப்போ அந்த கேரக்டர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 600 ருபீஸில் வந்து பை பண்ணுறது பெஸ்ட்டாக, இல்லைனா வந்து கீழே வந்ததுன்னா இன்னும் நமக்கு லோ ப்ரைஸ்க்கு வந்து நம்ம இதில் வந்து இன்னும் வந்து யூனிட்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இதில் வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த அனாலிசிஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் போது நம்ம எந்த டைமில் வாங்கலாம் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேட்க போகிறது என்னன்னா கோல்டு பீஸ். அஃப்கோர்ஸ் இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான டாபிக். ஏன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம ஃபிசிக்கல் கோல்டு அக்குமுலேட் பண்ணணும்னு நினைப்போம். பட் ஆனால் நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக வேண்டாம், எனக்கு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுவும் கோல்டு விலையேறுச்சுன்னா இதுவும் விலையேறும் அப்படின்றது தான் கோல்டு பீஸ் சொல்லுவோம். ஸோ கோல்டு பீஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் சார். கோல்டு ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணோம்னா அரௌண்ட் 2.5 lakhs கிட்ட வந்து நமக்கு தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. பட் இதில் கோல்டு பீஸ்னு சொல்லும்போது இதில் நீங்கள் எஸ்ஐபி மெத்தட்லையும் பண்ணலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்துருக்கலாம் கோல்டு பீஸ் வந்து அரௌண்ட் ஒரு 43 ருபீஸ்லேருந்து ஒரு 74 ருபீஸ் வரையும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரேலி வந்து கொடுத்துருக்கு. இதில் வந்து நீங்கள் எஸ்ஐபியில் பண்ணும்போது இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின், ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக வந்து மேலே போயிருக்கு, அப்போ கீழே வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் பண்ணலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ கோல்டு பீஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னா ஃபிசிக்கல் கோல்டு ஒரு கிராம் வந்து அரௌண்ட் 9,500 ருபீஸ் வரையும் மேலே போகும்னு சொல்லி இன்னொரு 6 மந்த்தில் 9,500 ருபீஸ் வரையும் போகும் சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்களும் வந்து உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுங்கள். சும்மா பிளைண்டாக போயிட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இதில் வந்து வேணால் நான் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஏன்னா இப்போ மார்க்கெட் கீழே வந்தாலும் நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட்லேயே பார்க்கலாம், அது வந்து கரெக்ஷனா இல்லை கிராஷான்னு சொல்லிட்டு தெரியாது. அப்போ இது கீழே வந்தாலும் இதில் வந்து ஒரு 3% 369 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒரு தடையும் ஒரு 3% கீழே வர நம்ம என்ன பண்ணலாம்னா அக்யூமுலேட் பண்ணலாம். இப்போ கோல்டு என்னன்னா 5 years 6 years முன்னாடி அந்த ப்ரைஸ் திருப்பியும் போகுமானா என்னோட இது போகிறது ரொம்ப ரேர். ஏன்னா திரும்பி நம்மளுக்கு வந்து ஒரு per கிராம் வந்து ஒரு 4,500 போகுமானா அதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ எப்பயுமே வந்து கோல்டு ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து மந்த்லி ஃபிசிக்கல் கோல்டாகவும் வாங்கலாம், இல்லை நான் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃபண்ட் இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அக்யூமுலேட் பண்ணுறேன், ஒரு மாதம் வந்து ஒரு 2,000 ரூபாய் இல்லை 3,000 ரூபாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அக்யூமுலேட் பண்ண போகிறேன்னா கோல்டு பீஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். பீஸில் இருக்கிற அட்வான்டேஜும் அதுதானே. ஏன்னா நம்ம கோல்டு வந்து நம்ம 1 கிராம் வாங்கினா கூட நான் 24 கேரட் போகும்போது 8,500 600 அந்த மாதிரியே போகும். 100க்குள்ளாரே நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஒன்று வந்து நம்மளை வந்து ஈஸியாக வந்து லிக்விடிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் கோல்டு. அது மாதிரி இது நம்ம கோல்டு வாங்கினாலும் அது ஜிஎஸ்டிலாம் இருக்கும், இதில் ஜிஎஸ்டி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ்ன்னு பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது அப்படியே பார்த்து சொன்னீங்கன்னா. ஏன்னா இப்போ இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 2012. ஓகே, இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 10 years முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மே ஆகலன்னு சொல்லி. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் இதில் பார்க்கும்போது ஒரு அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருந்துட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்பி என்னாச்சு இது வந்து நம்மளுக்கு வந்து ரீஅக்யூமுலேஷன். எப்பயுமே வந்து ஒரு மார்க்கெட்னு பார்க்கும்போது ஒரே ஸ்ட்ரெச்சாக மேலே போகாது. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ் இருக்கும். திரும்ப இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு சைட் வேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 72 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகுது. திரும்பி நம்மளுக்கு வந்து இதே மாதிரி ஒரு சைட் வேஸ் ஃபார்ம் ஆனால் கூட மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ கீழே வந்தாலும் என்னோட இது அது கிராஷ் அந்த மாதிரிலாம் இருக்காது. அது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வேணால் பார்க்கலாம். ஏன்னா திரும்பவும் நம்மளுக்கு வந்து இது வந்து 20 ருபீஸ் 30 ருபீஸ் வருமானா அதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. 2019க்கு அப்புறம் வேர்ல்டு ரிசர்வுமே வந்து உங்களோட அசெட் கிளாஸஸில் கோல்டுமே வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பாண்ட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் கரன்சி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கோல்டு வரவும் தான் நமக்கு அதோட பீக்கும் நம்ம 19க்கு அப்புறம் நம்மளால் பார்க்க முடியுது. ஏறுமா இறங்குமான்றதை விட 4,000லாம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா கண்ட்ரிஸுமே எக்கனாமிஸும் அவங்க வாங்கி ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளே அரௌண்ட் 500 டன்ஸ்க்கு மேலே நம்ம கோல்டு நம்ம ரிசர்வில் இருக்காங்க. ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் per கிராம் வந்து அரௌண்ட் ஒரு 45,000 கிட்ட போகும்னு சொல்லி. பட் அது போகுமா அப்படின்னா கண்டிப்பாக லாங் டேர்ம்க்கு வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 4,000 இருக்கும்போது 10,000 போகும்னா கண்டிப்பாக யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. பட் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு 8,000 ருபீஸில் இருக்குது. ஆமாம், அப்போது லாங் டேர்ம் பார்க்கும்போது கண்டிப்பாக கோல்டு எப்பயுமே டிமாண்ட் இருக்க ஒரு விஷயம். கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து சுஸ்லான், இதுவும் ஒரு ஃபேவரட்டான சப்ஜெக்ட் ஸ்டாக்ஸ் ஆக்சுவலி. கண்டிப்பாக இப்போ சுஸ்லான் வந்து இப்போ ப்ரீவியஸாக நம்ம டாடா மோட்டார்ஸ் அனலைஸ் பண்ண மாதிரி இதுவும் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ சுஸ்லான் பார்க்கும்போது
எப்பயுமே வந்து ஒரு ரீட்டைல் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னா இப்போ கரண்ட்டாக வந்து மார்க்கெட் எப்படி இருக்கோ அந்த டேட்டாஸ் மட்டும் தான் வந்து நம்ம பார்ப்போம். ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து பார்க்க மாட்டோம். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 85-86 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆன ஸ்கிரிப்ட் இப்போ பார்க்கும்போது கரண்ட்டாக வந்து ஒரு 50 ருபீஸ் கிட்ட வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ இதுலேயும் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபாலோ இருக்குன்னா ஒரு 46%. அப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்ட் செட் இப்போனா சில ப்ரோக்கிங்ஸ் எல்லாமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு 40% ஃபாலோ இருக்குது, இல்லை 50% ஃபாலோ இருக்குது, இதில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக எங்கிருந்து ஃபால் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 420. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90% ஃபாலான ஒரு ஸ்டாக். அப்போ இது ஓவராலாக வந்து ஒரு ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செல் ட்ரெண்ட், இது வந்து பை ட்ரெண்ட் கிடையாது, இது வந்து செல் ட்ரெண்ட். பட் இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஷார்ட் டேர்ம்க்கான இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக வந்து எங்கே ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சரி ஓகே இப்போ இங்கே வந்து ஏன் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. ஏன்னா இப்போ இது பார்க்கும்போது அரௌண்ட் 80 ருபீஸில் வந்து ஏன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயும் நான் ஃபாலோ பண்ணுறது டெக்னிக்கல்ஸ். அப்போ இதில் நம்மளுக்கு என்ன காமிச்சதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல மட்டும் கிடையாது, இப்போ இந்த இடத்துல மட்டும் இது வந்து நமக்கு வந்து 2009 இந்த இடத்துல வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா அதே ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணிட்டு தான் வந்து மார்க்கெட் அந்த கரெக்ஷன் ஃபேஸில் வந்து இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதை பையிங் போகலாம், ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எப்போ இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து 2009 ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களோட அனலைசிஸும் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு டார்கெட்ஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் பேஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ரயில்வே செக்டர். ஏன்னா போன பட்ஜெட்டில் இப்போ இந்த பட்ஜெட்லேயே வந்து ரயில்வேஸ்க்காக ஏதாச்சும் கொண்டு வருவாங்க, அவங்க வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அது மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் முடிஞ்சுது. ஏன்னா போன பட்ஜெட்டில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2 lakh crores வந்து பண்ண போகிறோம், இன்னும் வந்து ஒரு 200க்கும் அதிகமான வந்தே பாரத் ட்ரெயின்லாம் நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, ஓகே இது நல்லா போகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பட்ஜெட் ப்ளஸ் இப்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் லைக் இது ஓவரால் இந்த ஸ்டாக்னு சொல்லும்போது ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஐஆர்எஃப்சி பார்க்கும்போது இப்போ ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 2230 கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 113 வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ வந்தே பாரத் வந்து இப்போ ஒரு 50 ட்ரெயின்ஸ் இருக்குன்னா ஒரு 150 ட்ரெயின்ஸாக வந்து ஆக்க போகிறாங்க. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அப்போ இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி. பட் இதில் வந்து இதை பேஸ் பண்ணி நமக்கு எந்த நியூஸுமே வந்து வரல. அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். அதனால தான் மார்க்கெட் வந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும். இப்போ இதை வந்து ஃபால் ஆகிறதுக்கு ஓகே இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ வந்து இது ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கிளியராக இப்போ ஒரு டெக்னிக்கல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும். இங்கே வந்து நமக்கு கிளியராக வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனாலே மார்க்கெட் வந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து கீழே வரணும்னு சொல்லி நம்ம டெக்னிக்கல் அப்போது ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா செல்லிங்கில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறாங்க, இதில் வந்து பையிங்கில் காட்டல. ஏன்னா இப்போ அவங்க வந்து எந்த சைடில் இருக்காங்களோ அது வந்து நமக்கு கொஞ்சம் சார்ட் வந்து கிளியராக இருக்கும். அப்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆனதால இங்கே வந்து பை பண்ணலாமனா இங்கே வந்து நான் பையிங் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 80 ருபீஸ் கிட்ட தான் வந்து அடுத்த ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2023 இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் தான் வந்து மேஜரான சப்போர்ட். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த இடத்துல வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ அடுத்த பட்ஜெட் வரையும் கண்டிப்பாக இதை பற்றி நமக்கு பெருசாக நியூஸ் எதுவுமே இருக்காது. அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு அக்யூமுலேஷனுக்கு அப்புறம் ஒரு ரிவர்சல் ஆச்சுன்னா இது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா எப்பயுமே நான் ஒரு நியூஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ கண்டிப்பாக வந்து அதோட இம்பாக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அது ஏன்னா ரீட்டைல் பையர்ஸ்க்கு அந்த எமோஷனலாக அவங்க நிறைய ஏன்னா ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ்க்கும் ஒரு ரீட்டைலர்ஸ்க்கும் இருக்க கனெக்ட் பண்ண நியூஸ் மட்டும்தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா வெறும் நியூஸை பார்த்து மட்டுமே ட்ரேட் பண்ணுவோம். இப்போ அந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நியூஸ் வந்துட்டு அப்புறம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நியூஸ் பட்ஜெட்டுக்கு முன்னாடியே வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து அக்ரிமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து லாஸ்ட்டில் இருந்துட்டு இது எப்போ மேலே போகும்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து நியூஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கட்டும், பட் ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னிக்கல்ஸ்லாம் நம்மளுக்கு காமிக்கும் அடுத்தது வந்து மார்க்கெட் எங்கே போகும், எங்கே வந்து நம்ம வந்து என்டர் ஆகலாம். அது வந்து நமக்கு வந்து டெக்னிக்கல்ஸ் தான் மட்டும்தான் வந்து காமிக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் இந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குமா, அடுத்த ஒரு 5 years 10 years வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குமா இருக்காதா, அது மட்டும் தான் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல்ஸ் காமிக்கிற ஒரு விஷயம். வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஷோ வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா எவ்ரி மண்டே மார்னிங் இல்லைனா மதியம் வாக்கில் இந்த ஷோ வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக ஸ்டாக்ஸை பற்றி பேசுகிற மாதிரி சொல்லியிருக்கோம். அண்ட் திரும்பவும் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லியிருக்கோம், இங்கே வந்து உங்களுக்கு இதை வாங்குங்க, இதை விற்றுருங்க, இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக இந்த கண்டென்ட் கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இது ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணுன்னா இப்போ சார் இருக்காங்கன்னா சார்கிட்ட கூட நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அண்ட் இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி இந்த மாதிரி எது சம்மந்தமான அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க, அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோங்க, கன்சல்டிங் கேட்டுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார்.